அண்மைச் செய்தி. காலை முதலே மாநாட்டு திடலில் காத்திருக்கும் தொண்டர்கள் வாட்டும் வெயிலில் அவதிப்படும் இந்த சூழ்நிலையில் ட்ரோன் மூலம் தண்ணீர் தெளிக்கப்பட்டு வருகிறது. காலை முதலே மாநாட்டு திடலில் காத்திருக்கும் தொண்டர்கள் வாட்டும் வெயிலில் அவதிப்படும் நிலையில் ட்ரோன் மூலம் தண்ணீர் தெளிக்கப்பட்டு வருகிறது. காலை முதலே மாநாட்டு திடலில் காத்திருக்கும் தொண்டர்கள் வாட்டும் வெயிலில் அவதியுறும் நிலையில் ட்ரோன் மூலம் தண்ணீர் தெளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். மேலும் விவரங்களை சொல்லலாம். மாலை தொடங்கும் மாநாட்டிற்கு பிற்பகலில் வந்தால் போதும் என்று அறிவுறுத்தல் வழங்கியும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் நேற்று நள்ளிரவு முதலே மாநாட்டு திடலை நோக்கி வருகை தந்த வண்ணமாக இருந்தார்கள். இன்று காலை 8 மணிக்கு பிறகு வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. தற்பொழுது வெயில் கொளுத்தி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பாரபத்தியில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 100 டிகிரி பாரன்ஹீட் அளவுக்கு, அதாவது 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயில் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் நிழலுக்கு ஒதுங்குவதற்கு கூட மரங்கள் எதுவும் இல்லை, வெட்ட வெளியாக காணப்படுவதால். எனவே தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாநாட்டு குழுவினர் அந்த ட்ரோனிலே தண்ணீரை ஏந்தி அதன் மூலமாக தண்ணீரை தெளிக்கக்கூடிய வகையிலே வெயிலின் தாக்கத்திலிருந்து அங்கு வந்திருக்கக்கூடிய பெரும் கூட்டத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். வெயிலின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய விதமாக ட்ரோன் மூலமாக தண்ணீர் தெளிக்கப்படுகின்றது. எனவே அதன் மூலமாக வெயிலினுடைய தாக்கம் சற்று குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் வெட்ட வெளியாக காணப்படக்கூடிய நிலையில் இவ்வாறு சிறிய அளவிலான அந்த தண்ணீரை பீச்சி அடிப்பதன் மூலமாக வெக்கை எந்த அளவு குறையும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. எனினும் குழந்தைகளோடு பலர் வந்திருக்கின்றார்கள், பெண்கள் ஏராளமாக வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கேனும் உதவக்கூடிய விதமாகத்தான் இந்த ட்ரோன் மூலமாக தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ட்ரோன் மூலமாக மருத்துவ உபகரணங்கள் இந்த பெரும் கூட்டத்திற்குள் யாரேனும் மயக்கம் அடைந்தால் அவர்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சையினை வழங்குவதற்கு ட்ரோன் வாயிலாக பறந்து சென்று மருத்துவ பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுது ட்ரோன் மூலமாக தண்ணீரை பீச்சி எடுத்து வெயிலின் தாக்கத்தில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியிலே தமிழக வெற்றி கழகத்தினர், அதாவது வெயிலின் தாக்கத்தில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தார்பாய்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பிரித்து எடுத்து தலைக்கு மேலே தாங்கி பிடித்து அதன் மூலமாக நிழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் பல தொண்டர்கள் நாற்காலிகளை எடுத்து வந்து தலைக்கு மேலே நாற்காலியை தாங்கி பிடித்து அதன் மூலமாக நிழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். வாகனத்தில் வந்தவர்கள் வாகனத்திற்கு கீழே படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கிங் பகுதியிலேயே ஏராளமானோர், 1 லட்சம் இருக்கைகள் நிரம்பிவிட்டன. இதற்கு வெளியிலும் பல்லாயிரக்கணக்கானோர் இன்னும் மாநாட்டு திடலுக்குள் வராமல் ஆங்காங்கு திரண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் 2 மணிக்கு பிறகுதான் மாநாட்டிற்கான அந்த மேடைகளிலே நிர்வாகிகள் அமருவது, கலை நிகழ்ச்சிகள் தொடங்குவது உள்ளிட்டவை எல்லாம் இடம்பெறும். எனவே அதற்கு முன்பாக மாநாட்டு திடலில் காத்திருக்கக்கூடியவர்களுக்கு சற்றேனும் உதவி செய்ய வேண்டும், வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்க என்ற அடிப்படையிலே இந்த முயற்சியை ஒரு சோதனை முயற்சியாக தமிழக வெற்றி கழகத்தினர் மேற்கொண்டிருக்கின்றனர். ட்ரோன் மூலமாக கூட்டத்தின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து வெயிலின் தாக்கத்தில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.